எப்பவுமே இப்ப விஜய் அவர்கள் இந்த புதுச்சேரி போறாருன்னா அங்க வந்து பாஜக குறித்து பேசுவாருன்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. இந்த வாட்டி வந்து அது பட்டும் படாம பேசிட்டு போன மாதிரி இருக்கே சார். அனுமதி கொடுக்குறோம், ஆனா நீங்க பாஜகவை ரொம்ப தாக்காதீங்க, அது எனக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்திலும் உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் கூட்டம் நடத்தவோ ரோட் ஷோ நடத்தவோ நான் கண்டிப்பா அனுமதி கொடுக்க மாட்டேன். ஆனா இப்ப புதுச்சேரியிலும் வந்து தாவேகா வந்து ஆட்சி அமைக்கணும் வந்து சொல்றாங்க. என்ஆர் காங்கிரஸ் தலைவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து விஜய் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அது இல்லாம விஜய்க்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு இருக்கு. வரப்போற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸோட தாவேகா கூட்டணி அமைக்குங்கிற மாதிரியான ஒரு ஹேஷியம் எல்லாம் இருக்கு. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. பாண்டிச்சேரியில் போய் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றது சரியான விஷயம் தானே. ஒரு முக்கியமான கட்சியா இருக்கு. பல ஆண்டுகள் பாண்டிச்சேரியை வந்து திமுக வந்து ஆட்சி செஞ்சிருக்கு. வரப்போற பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவை எதிர்த்து நிக்க போறவங்க திமுக காரங்க தான். அப்ப திமுகவை எதிர்த்து தான் தாவேகா சண்டை பண்ண போகுது. இப்ப இந்த கட்டத்திலேயே திமுக எதிர்ப்பை பாண்டிச்சேரியிலும் அவர் கையில் எடுத்ததுங்கிறது ஒரு சரியான விஷயம் தானே. இந்த திமுகவை நம்பாதீங்க. விஜய் அவர்கள் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்துன்னு வந்து சொல்றாங்க. அது நிச்சயமாக அந்த விஜய்க்கு வந்து ஒரு உயிருக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுவது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக விஜயை குறிவைத்து கூட அப்படி வந்திருக்கலாம். விஜயை கொள்கையால் கருத்தால் வெல்ல முடியாதவர்கள் இப்படி ஒரு குறுக்கு வழியில் அவரை முடக்க நினைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு.